இருந்ததுன்னா கரெக்டாக அந்த பூவை பறித்து சாப்பிட்றோம். அதனால் இப்போ இங்கெல்லாம் எங்கேயுமே பூ இருக்காது, எல்லாத்துலேயுமே பூவை மட்டும் காலி பண்ணிடும். இன்னைக்கு வந்து தீபாவளி ஸ்பெஷலாக நான் வந்து வெஜிடேரியன் சாப்பாடு பண்ண போகிறேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இந்த மாதிரி எழுதி வச்சுருக்கேன் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இதுலேருந்து டக்கு டக்குன்னு ஒரு காயை நம்ம கட் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம பொரியல் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஊறுகாய் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து ஊறுகாய் கொஞ்சம் நேரம் ஊறினா தான் நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம ஏற்கனவே மெட்ராஸ் சமையலில் பண்ணியிருக்கோம், மோஸ்ட்லி எல்லாமே பண்ணியிருப்போம். அதை வந்து ஃபாஸ்ட்டாக நான் பண்ண போகிறேன். மாங்காவை வெட்டுறோம், ஊறுகாவை போடுறோம். தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து கொஞ்சம் பெருசாகவே நான் கட் பண்ண போகிறேன். சமையல் பண்ணி போர் அடிக்க மாட்டேன், ஃபாஸ்ட்டாக போயிடும். வெட்டியாச்சு. ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து மசாலாவில் போட்டு எடுத்துடலாம். சின்னதாக ஒரு பெரட்டல் மாதிரி தான், ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். அலாண்ட்ராக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அவளுக்காக தான் கொஞ்சம் பெருசாக அந்த மாங்காய் கட் பண்ணேன். இது பண்ணுறதுக்கு மொத்தத்தில் ஒரு 2-3 நிமிஷம் தான் ஆகும். முக்கியமாக இந்த மாதிரி நம்ம நிறைய பண்ணுற அன்றைக்கி கையோட லைட்டாக நம்ம அலசிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப பாத்திரம் தேங்காது. அதனால் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ண லைட்டாக நம்ம அலசிட்டா கூட போதும். அடுத்தது வந்து முட்டைக்கோஸ் பொரியல் பண்ண போகிறேன். இதுவும் ரொம்ப ஈஸியான ஒரு பொரியல். இதையும் வந்து நம்ம சின்னதாக கட் பண்ணலாம். ஃபுட் ப்ராசஸரில் கட் பண்ணும்போது நமக்கு வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணும். ஆனால் அதோட பிளேடு அதோட ஜாரெல்லாம் கழுவுறதுக்கு நம்ம வந்து கத்தி வச்சே கட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு அதெல்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒரு கத்தி மட்டும் கழுவுனா போதும். ஒரு 20 வாட்டி இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது